ஹே கைஸ், நான் உங்கள் எம்டி சுல்தான். பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரிப்ளை பண்ண போகிறேன். அது பாசிட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் சரி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். ப்ரோ, சீரியஸாக மூஞ்ச வைக்காதீங்க பாய். ஒரு மாதிரி ஃபன்னாக பார்த்து சீரியஸாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். இதுக்கு என்ன அர்த்தங்கிறத போ பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கடையனூர்காரனும் ஒன்லி ஹமாம் சோப் தானே எல்லாம். நீங்கள் என்னடே புதுசாக என்னெல்லாமோ பண்ணுறீங்க. கடையனூர்காரன் ஹமாம் சோப் இல்லை, இப்போம்லாம் அவன் அவப்போட க்ரீம் தான் தச்சிட்டு இருக்கான் பிள்ளைகளை உஷார் பண்ணுறதுக்கு. வேற எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக்கன்னு முன்னேறியப்பா. நீ பார்த்த அப்படி ஒன்றும் வாழல. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க ஐயா, பொய்யா பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி நான் பொய்லாம் பேச மாட்டேங்க. ஆல்வேஸ் எப்போதுமே உண்மையாக போல்டாக பேசுகிற ஆள் நான். ஸோ ஆல்வேஸ் ட்ரூத், டெல் த ட்ரூத் போலி வெதர் இஸ் ஹெட்ஸ் ஆர் நாட். இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. உண்மையாகவே நீங்கள் அவரோட வாப்பான்னு நினச்சேன். யாரோட வாப்பாடா? எனக்கு நான் கல்யாணமே ஆகல கைஸ். ஆக்சுவலி நான் வந்து ஜெலியூஸில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறேன், வாப்பா கேரக்டரு. அதை பார்த்துட்டு நான் வந்து உண்மையிலே வாப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் நான் வாப்பாலாம் கிடையாது. எனக்கு தான் கல்யாணம் ஆகலைங்க. லவ் பண்றியா? ஷோர். வாப்பா ஸ்கிப் ஃபஜர் அப்பப்போ ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் இப்போ ரெகுலராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஜர் ரெகுலராக போகணும்னு சொல்லிட்டு. சில துவா செய்யுங்க எல்லாரும். இந்த ஒரு கமெண்ட்டை பாருங்க. இனிமே நீ தான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக்சுவலி இந்த ஆஸ்டன் ஹால் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்த கமெண்ட் தான் கைஸ் இது. வாப்பாவா, இது வேற லெவலாக இருக்கு. இதை பார்த்தா வாப்பான்னு கூப்பிட மனசே இல்லை. ஆக்சுவலி என்னோட ஓன் பேஜில், அதாவது நம்மளோட எம்டி சுல்தான் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷன் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பார்த்து வந்த கமெண்ட் தான் இது. அதாவது வாப்பாவா இது வேற லெவலாக இருக்குது, இது பார்த்தா வாப்பான்னு கூட மனசு வரல. ஆக்சுவலாக அதில் நான் எங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வேஷ்டி சட்டையில் பார்த்து வேஷ்டி சட்டை பக்கத்தில் ஃபுட்டை போட்டால் உண்மையிலே பெரியாள் தோரணம் இருக்கும் நிறைய பேர். ஆனால் நேரில் பார்க்கும்போது நான் அப்படி இருக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்கிற விஷயம் அது. சரி, அடுத்து பார்க்கலாமா? வாப்பா ட்ரெஸ்ஸு கசகசன்னு இருந்தால் கலட்டி போடுங்க, அதை விட்டுட்டு ஏன் முறைச்சு பாக்கியோ. இதை பார்த்தாலே தெரியுது கடையில் உள்ளவங்க யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக்சுவலி தெரியல, நிறைய பேர் சொன்னாங்க வீடியோவில் வந்து சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி என்ன காரணமா எனக்கு சிரிப்பு வரலமா? எனக்கு வந்து சிரிப்பு வரல கைஸ். ஆக்சுவலி அது வந்து ஒரு கோட் சூட் போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வந்து கமெண்ட் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நீங்க பண்ற வீடியோ பார்த்தா எங்க வாப்பா பார்த்த மாதிரி இருக்கு. இப்படி தான் எதுக்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இட்ஸ் மீ அர்ஷத். நிறைய அடி வாங்கியிருப்பியோ, தூக்கி போட்டு மிதிப்பாப்லையாம. சரி, வாப்பானா அப்படிதாங்க இருப்பாங்க, என்ன செய்ய. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? மச்சான் சிரிப்புக்கு நாங்கள் அடிமை. ஆக்சுவலி நான் சிரிச்சதே கிடையாது இது வரைக்கும், ரொம்ப ரேரு. ஒரே ஒரு வீடியோக்கு சும்மா சிரிச்சேன். அதை வந்து சிரிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதுனால ஒரு வீடியோ போட்டு சிரிச்சு காட்டிட்டேன் அவங்களுக்காண்டி. நான் கோத்த மின்னலை களவாடி போனதே. பாப்பா கேரக்டர் ஆல்வேஸ் சூப்பர், நன்றி பாய். சட்டையை கழட்டிட்டு டைவ் அடிங்க, பைக் வியூ நல்லா போகும். பாய் வியூஸ் நல்லா போகிறதுக்கு பைக் வியூஸ் நல்லா போகும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இது எதுக்கு வந்த கம்மானா, ரீசெண்டாக நான் வந்து அந்த குணா கேவ் இருக்குல்ல, அந்த குணா கேவுக்கு மேலே, அதாவது அந்த கேட்டு போட்டிருப்பாங்க,
அந்த மஞ்சுமல் பாய்ஸில் ஏறி குதிச்சு உள்ளே போகிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்த கமெண்ட் எது ஆக்சுவலி அங்கே இருந்து என்ன பண்ணுறேன்னா யாரும் ஏறி குதிச்சு உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு ஒரு ஏறி குதிச்சு டைவ் அடிங்கிறாப்ல டைவ் பிளாடி ஃபுல். அதுக்கடுத்து வந்து ஒரு ஆஃபீஸ் அவுட்ஃபிட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எம்டிசி டிரைவர் எம்டிசி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் வந்துருக்கு. வேற பாப்பா சிரிச்சா அழகா இருப்பியோ. கவர்மெண்ட் பஸ் டிரைவர் மாதிரி இருக்கு, வாட்ச்மேன் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. வாட்ச்மேன் வந்து அரக்கை தான் போட்டிருப்பார், நான் போட்டது முழுக்கை. ஓ பெரியாத்துக்கு குளிக்க போறதுக்கு அவுட்ஃபிட் சொல்லுங்க. என்னடா இது, குளிக்க போறதுக்கு இல்லாம அவுட்ஃபிட் வேணும்? லுங்கியை கட்டிட்டு போக வேண்டியதானப்பா, அதை விட்டு புட்டு. ஆக்சுவலி இந்த கமாண்ட் எதுக்கு வந்துச்சுங்கிறத நான் லேட்டரா சொல்றேன், பின்னாடி சொல்றேன் பாருங்க. ப்ரோ பெயிண்ட் அடிக்க போறதுக்கு அவுட்ஃபிட் சொல்லுங்க. அல்லா பட் ஸ்டில் ஐ கேனாட் ஈவன் ஃபர்கட் ப்ரோ இன் வாப்பா வைப். வாப்பா வைப்பை வந்து ஃபர்கட் பண்ண முடியலை. கண்டிப்பாக தொடர்ந்து வாப்பா வீடியோஸ் நிறைய போடுவோம், சப்போர்ட் பண்ணுங்க பாய். காலையில் மூலி கடையில் சாப்பிட போக ஒரு அவுட்ஃபிட் சொல்லுங்க. மூலி கடை வாப்பா சால்னா. அதுக்கடுத்து ப்ரோ டீ குடிக்க போக அவுட்ஃபிட் சொல்லுங்க. அந்த இடத்துல ஆரம்பிச்சதாங்க இது எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்ளையும் பண்ணிட்டேன், அந்த வீடியோக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு என்னென்னுங்கிறத சரி ப்ரோ டீ குடிக்க போக அவுட்ஃபிட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் கமெண்ட் பண்ணாங்க. சரி சார், நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறது விதமாக நானும் அதுக்கு ஒரு அவுட்ஃபிட்டு சொல்லிட்டேன். அதை தொடர்ந்து நிறைய கமெண்ட், அப்பா இது குளிக்க போகிறது அவுட்ஃபிட் சொல்லுங்க, கறிக்கடைக்கு போக அவுட்ஃபிட் சொல்லுங்க, அது பானிபூரி சாப்பிட்றதுக்கு அவுட்ஃபிட் சொல்லுங்க. அப்பா முடியலடா, பெயிண்ட் அடிக்க போக கூட அட்மிட் சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் இது வரைக்கும் ஒரு இடத்துக்கு ரிப்ளை பண்ணி வீடியோவும் போட்டேன். இனி அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளை நம்பி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் என்னோட கடமை. ஸோ உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்னன்னு சொல்கிறான், ஐயோ அவன் தான் டீ குடிக்க அவுட்ஃபிட் கேட்குறான்னா நீயும் தார, அதுவும் கமெண்ட்ல டைப் பண்ண தாரன்னு அநியாயா. ஆக்சுவலி அந்த வீடியோல என்னன்னா டீ குடிக்க போக அவுட்ஃபிட் வேணும்னு கேட்டிருந்தாப்ல. நானும் சரி ஒரு அவுட்ஃபிட் சொல்லிட்டேன். அதுக்கு கமாண்ட்ல வந்து டீன்னு டைப் பண்ணுங்க, நான் டிஎம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு கமாண்ட் வந்திருக்கு. சரி அவங்க கேட்குறாங்க, நம்ம கொடுத்தோம், அவ்வளோதான். அவன் ஆயுசு அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா, இதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஒரு பாய் ப்ரோ ட்ரிப்புக்கு அவுட்ஃபிட் சொல்லுங்க. ட்ரிப்புக்கு அவுட்ஃபிட் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கூட நிறைய அவுட்ஃபிட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் சூட்டபிளாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என் பேர் சொல்லி வாங்கி போகிறோம். கறி கிடைக்கும் அவுட்ஃபிட் சொல்லுங்க. நான் சொன்னேன்ல அந்த கமாண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நீங்கள் வாப்பா கேரக்டர் சூப்பர்ப்பா. வாலைக்கும் சலாம், ஷேர் டு இஸ்லாம், நன்றி. அதுக்கடுத்து வாப்பாக்கு லுங்கி தான் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி இப்போவும் நான் லுங்கி இல்லை, கையிலே தான் போட்டிருக்கேன். இந்த கமாண்டை பாருங்க, தளபதி விஜய் மாதிரி இருக்கீங்க ப்ரோ. தளபதி விஜய் மாதிரியா இருக்கேன். கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ 20 ஆக்சுவலி தெரியல. ஸோ எதை பார்த்தா அப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விஜய் மாதிரி. இப்போ இல்லை, 2020 நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போதே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எது தளபதி மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இதை பார்த்தா அப்படி சொல்றீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கைஸ். ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரலை. இன்ஷால்லா இப்படியே நம்ம பயணம் பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இது யார் யாருக்கும் பண்ண ஆரம்பிச்சு சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் தாங்க. நெகட்டிவ் கமெண்டே எனக்கு அவ்வளோவா இல்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வரலை.
இதுக்கப்புறம் வரலாம், சரி பார்க்கலாம். இது இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ப்ளஸ் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.